ஹை கைஸ், வெல்கம் டு டி கிசஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ராமாவோட லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் அடிச்சனால மல்டிபிள் பர்சனாலிட்டி வந்திருக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் மறுபடியுமே அந்த கேம் கேரக்டராக மாற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போதே அந்த கேரக்டராக தான் கண்ணு முழிக்கிறாங்க. வேகமாக எழுந்திரிச்சு ஹீரோவோட ஆஃபீஸுக்கு தான் வராங்க. நான் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கல் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கதை வேறு ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டியுமே கொஞ்சம் அந்த பக்கம் நகர்ந்து போனதும் அப்படியே உள்ளே பூந்துடுறாங்க. இந்த வெப்பன் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அந்த செக்யூரிட்டி கார்டு வச்சு இந்த வெப்பனை ஆட்டை போட்டு வந்திருக்காங்க கையில. வந்ததுமே என்ட்ரன்ஸ்ல அந்த கேமோட வேர்ல்ட் பிக்சர் தான் இருக்கு. அதை பார்த்ததுமே எனக்கு கொலை பண்றதுக்கு ரொம்ப நாளா பிளான் போட்டுட்டு இருந்திருக்கான். இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. இங்க நம்ம ஹீரோயினுக்கு என்னதான் ஆச்சு, ஒருவேளை ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இது இல்லைன்னா அவனுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினுமே பின்னாடி வந்து நிக்கிறாங்க. ஹீரோமே திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நானே தான் அவனை கொலை பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப யாருமே இங்க இல்ல, நம்ம வந்து ஈக்குவலா இருக்கோம், சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ பாக்குறாரு, எதுவும் பேசல. ஓ, உன் கையில எந்த ஆயுதமும் இல்லையா, சரி நான் அதை கீழே போட்டுறேன் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி எடுத்து இந்த ஆடையை போட்டு வந்திருப்பாங்கல்ல, அதை கீழே போடுறாங்க. உனக்கெல்லாம் இந்த கையே போதும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் பாக்குறாரு, பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. அவ சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு இல்லையா ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு. அதில் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்தா எப்படி அதை ப்ரெடென்ட் பண்றது, அதுல இருந்து மறுபடியும் எப்படி வெளியே கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சுட்டு இருக்காரு. பழைய நிலைமை கொண்டு வரக்கு பலமா ரெடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வா என்னை அடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உடனே இவருமே ஹே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும். யார் வந்திருக்கா அப்படின்னு வேகமா திரும்புறாங்க. ஹீரோயின் முன்னாடி ஒரு குச்சி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த வாட்ச்மேனோடது, அதை எடுத்து ஒரே அடி அடிச்சிடுறாரு தலையில. ஹீரோயின் அப்படியே திரும்புறாங்க வில்லத்தனமா முறைச்சுக்கிட்டே. அப்பதான் தெரியுது இது சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லி ஹீரோக்குமே. உனக்கு நேர்மையா விளையாட தெரியாது, இப்படி கோலம் மாதிரி விளையாடுற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நீ செத்த எனக்கு அப்படின்னு சொல்லி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோமே ஓடுறாரு. உனக்கு நேர்மையா விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லி துரத்திட்டே இருக்காங்க. ஹீரோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வராரு. ஹீரோயின் அப்படியே பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் வேணா பக்கத்துல வரான் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் நினைக்குது. ஹீரோ இதுதான் ரெண்டாவது மெத்தட் அப்படின்னு சொல்லி பக்கத்துலயே வராரு. ஹீரோயின் அங்க இருக்க பேப்பர்லாம் தூக்கி வீசிட்டு இருக்காங்க. அவர் எதுவுமே கண்டுக்காம பக்கத்துல வந்து கிஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின்குள்ள இருக்க அந்த கேரக்டர் போயிட்டு நார்மலான ஹீரோயினோட கேரக்டர் வந்துருது. பார்த்ததுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. ஒர்க் ஆயிடுச்சு போல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினுமே நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது எதுவும் கிடையாது, உன்னை சேவ் பண்றதுக்காகவும் என்னையும் சேவ் பண்றதுக்காகவும் நான் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுமே புரியுது, ஷாக் அடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு கேட்கும்போது நீ எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ள ஏறிடுறாரு. ஹீரோயினுமே பின்னாடியே வந்து ஏறிக்கிறாங்க. பார்க்கிங்லாட் வந்து இறங்கிடுறாங்க ரெண்டு பேருமே. ஹீரோயின் தான் பேசிட்டே வராங்க ஹீரோ பின்னாடி. என்னோட பாஸை நான் நிறைய டைம் கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கப்புறம் என்னோட ட்ரீம் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு புலம்பிட்டே வராங்க. ஹீரோ வேலையை விட்டு தூக்கிடுவாருன்னு. ஹீரோ டக்குன்னு ஸ்டாப் ஆகுறாரு. ஆனா அவங்க பார்க்காம பேசிட்டே வந்து ஹீரோ வெடிச்சிடுறாங்க. அவர் திரும்பி முறைச்சு பாக்குறாரு. இது நான் வேணும்னே பண்ணல நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின். ஹீரோமே சரிவா நான் அவனை வீட்டுல விடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோயின் இல்ல நான் கேப்ல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அப்படியே கூலா நடந்து போய் காரோட டோர் மட்டும் ஓபன் பண்ணி விட்டு ஒரு பார்வைதான் பாக்குறாரு. ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, வந்து உட்காருன்னு சொல்றத. வேகமா போய் அவங்களுமே கார்ல ஏறிக்கிறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் தூங்கிடுறாங்க. ஹீரோமே சரி எழுப்ப வேண்டாம் அப்படின்னு விட்டுறாரு. ஆனா அவங்க கண்ணை மறுபடியும் திறக்கும் போது அந்த கேரக்டராக கண்ணை திறக்கிறாங்க. இடியட் என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க, உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே கையை பிடிச்சிட்டு பக்கத்துல வராரு. மறுபடியும் மயக்கம் போடுற மாதிரி தூங்கிடுறாங்க. அப்பதான் அவருக்கு புரியுது ஹீரோயின் தூங்குனாதான் அந்த கேரக்டர் வருது, இவங்க தூங்காம இருந்தா வரமாட்டேது. அது மட்டும் இல்லாம பிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்கிட்டா அதால இருக்க முடியல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. அதனால ஹீரோயின் கையை விடாம கையை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் மார்னிங் வரைக்கும் தூங்குறாங்க. நைட் ஃபுல்லா கையை பிடிச்சிட்டே தான் உட்காந்துருப்பாரு போல. கண்ணை முழிச்சதுமே கையை டக்குன்னு எடுத்துக்கிறாங்க. நைட் ஃபுல்லா இப்படியே தூங்குனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருமே ஆமா அப்படின்னு சொல்றாரு. யோசிக்கிறாங்க, ஐயோ எப்படி தூங்குனேன்னு தெரியலையே, வாயை பழந்தடி தூங்கிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோமே நான் இதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்ன பண்ற 2 மணிக்கு மீட்டிங் வந்துரு, அதுக்கப்புறமும் உங்க கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, அங்கேயே வந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு ரூல் மட்டும் போடுற, நீ வந்து தூங்க கூடாது, போனீங்கன்னா கிளம்பிட்டு வந்துடணும், நடுவில் தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுமே சரி சரி அப்படின்னு சொல்றாங்க. 2 மணிமே ஆகுது. மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுமே சீக்கிரமாவே நாங்க இதை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரொடியூசர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து புதுசா ஒரு டீமை காமிக்கிறாங்க. உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, நாங்க இவங்களை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றாரு எங்களுக்கு 2 வாரம் மட்டும் டைம் கொடுங்க, நாங்க கண்டிப்பா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களே சொல்றாங்க அது ரொம்பவே கம்மியான டைம்னு. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே கான்பிடென்ட்டா இருக்காங்க. 2 பேருமே
2 பேருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் உட்காந்து ஹீரோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே வரமாட்டேது. ஹீரோவுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சிஸ்டம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினுமே என்னோட ஆர்டரை வந்து நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கரெக்டாக அசிஸ்டன்ட் உள்ள வந்துட்டு 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிடுறாரு. சாரி நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வேகமாக வெளியே போறாரு. ஹீரோ அதை பார்த்தமே புரிஞ்சுட்டு தலை நிற்கிறாரு. நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து லீவ் ஆகுறாரு. அசிஸ்டன்ட் கிட்ட நீ வந்து ஹீரோயின் கூட இரு, நீ வேற எங்கேயும் போகாத, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயினோட ரூமுக்கு போறாரு. ஹீரோயின்மே காலில் சொல்லிட்டு இருக்காங்க எங்க இருக்கும்னு சொல்லி. அவர் வீடு ஃபுல்லாக தேடுறாரு, எங்கேயுமே இல்லை. இதை கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே தேடிட்டு இருக்காரு. ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து எப்பவுமே ஞாபகமாக தான் வைப்பேன், இப்போ வந்து எனக்கு அந்த ஷாக் அடிச்சதுல இருந்து எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆர்டர் கிடைச்சதும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தேடல அப்படியே வச்சுட்டாரு. கிடைச்சிருச்சு வைக்கிறேன் வந்து கட் பண்ணி விட்டுறாரு. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது, ஆனால் எதுவுமே பேசிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை ஹீரோட வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. ஹீரோயினுமே உள்ள வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்கும்போது, நீ என்ன ப்ராமிஸ் பண்ணன்னு மறந்துட்டியா, நீ வந்து 2 வாரத்தில் ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, ஸோ இங்கே இருந்து ஒர்க் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினுமே என்ன விளாடுறீங்களா, என்னால் முடியாது, என்னோட சிஸ்டம்லாம் வீட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹார்ட் டிரைவ் நான் எடுத்துட்டு வந்துட்டேன், சிஸ்டம்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இங்க இரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. உள்ள போய் என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாரு இவரு. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. நீங்க எப்படி என்னை கேட்காம இதெல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் கண்ணை முழிக்கும் போதே ஏமாலேயே இருக்கன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஹீரோயின் முழிக்கிறாங்க. நீ வந்து தூங்குனா இன்னொரு ஆளா மாறிடுற, அதாவது உனக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கு, அதை என்னால் மட்டும் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின்மே என்ன ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கா, அதுவும் உங்களால மட்டும் தான் சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆமா, நான் வந்து உங்க கூட பிசிக்கல் டச்ல இருந்தா நீ வந்து மாறுறதில்ல, நீ மறுபடியுமே பழைய நிலைமைக்கு வந்துடுற அப்படின்னு அவருமே சொல்றாரு. நீங்க இருந்தீங்கன்னா நம்ம ஒர்க்கையுமே சீக்கிரம் முடிச்சிடலாம், அது மட்டும் இல்லாம நீ வேற ஒரு பர்சனாலிட்டியா மாறாம இருப்பில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி போய் வேலைக்கு போற அப்படின்னு சொல்லும்போது, அதான் முடிஞ்சுல ஆபீஸ் அவரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ ஏதாவது சொன்ன 2 வாரத்துல முடிப்பேன்னு, ஒழுங்கா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் நினைக்கிறாங்க மனசாச்சே இல்லை இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நேரம் ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ வந்து சரி வா தூங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்க போய் தூங்குங்க, நான் வேலையை பார்த்துட்டு வந்து படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவுமே என்ன பேசிட்டு இருக்க, நீ தான் தூங்குனா மாதிரி வா அப்படின்னு சொல்லும்போது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுட்டு வராங்க. சரி நான் எங்க படுக்கிறது, சோஃபாலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீ சோஃபால படுத்தா நான் எப்படி சோஃபால படுக்க முடியும், ஒழுங்கா வந்து பெட்ல படு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் யோசிச்சுட்டே சரி படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துக்கிறாங்க. 2 பேரும் நடுவில் பில்லோ வச்சுட்டு அவருமே படுத்துக்கிறாரு. 2 பேருக்கான தூக்கமே வரல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. இப்படியே தான் நம்ம இருக்க போறோமா அப்படின்னு ஹீரோவுமே கேட்குறாரு. ஹீரோயின் அதுக்கு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஐயோ இப்படி பேசிட்டோமேன்னு சொல்லி. ஹீரோவுமே சரி கையை கொடு அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாரு. ஹீரோயின்மே எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ மாறாம இருக்கணும்னா ஏதாவது பிசிக்கல் டச் இருக்கணும்னு சொன்னல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லி அவங்களுமே கையை கொடுக்குறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோக்கு அவங்க அண்ணன் கிட்ட இருந்து கால் வந்துருது. அட்டன் பண்ணா மீட்டிங் இருந்துச்சுல மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஹீரோக்கு மறந்துடுச்சு போல வேகமா கிளம்பி போறாரு. நீங்க ஒர்க் பண்ணிட்டு தயவு செஞ்சு தூங்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அந்த மீட்டிங்க்கு வந்துடுறாரு. இது ரொம்பவே முக்கியமான மீட்டிங், இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணி தான் அவங்க அண்ணன் கூப்பிட்டுட்டு போறாரு. அவருமே போய் நல்லா தான் பேசுறாரு, கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு. ஹீரோயின் தான் இங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்படிதான் இப்படி மனசெல்லாம் இருக்கேன்னு திட்டிகிட்டே தான் இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. இவங்களுமே அட்டன் பண்ணி இந்த மாதிரி நான் தனியா தான் இருக்கேன், அவன் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. சரி அவனுக்கு தெரியாம வா நம்ம வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, போயிட்டு உடனே வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஹீரோயினுமே கிளம்பி போயிடுறாங்க வெளியே. பார்த்தா நம்ம ஹீரோ போயிருக்காரு இல்லையா, அதே இடத்துக்கு தான் போயிருக்காங்க. 2 பேரும் ஒரே ஹோட்டல்ல தான் போயிருப்பாங்க. ஹீரோயின் அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்துறாரு, ரொம்பவே ஷாக் ஆகுறாரு இங்க பார்த்ததுமே. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வேற எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.